இப்ப அயர்ந்து போயாச்சு. நம்ம எல்லாம் சோர்ந்து போய் தான் உட்கார்ந்து இருக்கிறோம். விசுவாசத்துல குறைஞ்சு போய் தான் இருக்கிறோம். இருந்தாலும் அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் அவங்களும் போய்க்கிட்டே இருந்தாங்க. அயர்ந்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. நாம் தூங்குகிறவர்களாக இருந்தாலும் எப்படி இருக்க வேண்டும்? புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாமளும் தூங்கிட்டு தான் இருக்கிறோம். சோர்ந்துட்டோம். விசுவாசத்துல குறைஞ்சிட்டோம். தூங்கிட்டோம். ஆண்டவர் வர்றார். மணமகன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேட்ட உடனே எல்லாரும் எந்திரிச்சாச்சு. எல்லாரும் எந்திரிச்சாச்சு. எல்லாரும் தான் தூங்குனாங்க. புத்தி உள்ளவங்களும் தூங்குனாங்க. புத்தி இல்லாதவங்களும் தூங்குனாங்க. எல்லாருக்கும் தான் சத்தம் கேட்டுச்சு. புத்தி உள்ளவங்களுக்கும் சத்தம் கேட்டுச்சு. புத்தி இல்லாதவங்களுக்கும் சத்தம் கேட்டுச்சு. ஆனா இவங்கெல்லாம் யாரு? சத்தம் கேட்டதுங்கெல்லாம் யாரு? கிறிஸ்தவங்க. ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்ட கன்னி. அவங்களுக்கு தான் சத்தம் கேட்டுச்சு. மத்தவங்களுக்கெல்லாம் கேட்கல. ஆண்டவருக்கென்று நியமிக்கப்பட்ட கன்னி தான் புத்தி இல்லாமலும் இருக்குது.